அனைவருக்கும் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய ஸ்தலத்தை பார்க்க போகிறோம். நம்ம மருதமலை. இது கோயம்புத்தூர், ஆமாம், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் கொஞ்சம் நேர ஒரு வடமேற்க வந்தீங்கன்னா தான் மருதமலை இருக்குது. மருதமலைக்கு அடிவாரத்தில் தான் நம்ம படம் பிடிக்கிறோம். இப்போ இது ஒரு ஆர்ச். இந்த ஆர்ச் தான் உள்ளே போகுது பஸ்ஸு மேலே. உள்ளே போயிட்டு நம்ம அந்த கோயில் வளாகம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த மலையில் ஏறலாம். இருந்தாலும் இது ஒரு டிரான்ஸ்போர்ட், இதுக்காகவே ஒரு பிரத்யேகமாக உள்ள டிரான்ஸ்போர்ட். அதில் தான் போகிறோம். நம்ம 10 ரூபாய் மேலே டிக்கெட். அடிவாரத்திலிருந்து நம்ம மேலே போனோம்னா 10 ரூபாய் டிக்கெட். ஒரு அழகான காட்சியை பாருங்க. மேட்டுப்பாளையத்துல ஊட்டிக்கு போறோம் இல்லையா, போகும் பொழுது அந்த இருக்கும் அதே சூழல். மூலிகை செடிகள் அப்படிங்கிறாங்க. ஒரு 15 நிமிஷம் போயிடுமாங்க. ஹேர்பின் பென்ட் நிறைய இருக்கும். இதுல ஒன்வே தான், ஒன்வே எல்லாம் கிடையாது. போகும்போதும் வரும்பொழுதும் ஒரே வழிதான். இந்த வழியில போதும், அதே வழியில தான் திரும்பி வரணும். அப்படி வந்துட்டாங்க. நம்ம மருதமலையில மேல அடிவாரத்துல இருந்து மேல வந்திருக்கிறோம். இதுதான் தேவனுடைய கோபுரம். இந்த பஸ்ல தான் நம்ம வந்தது. ஓம் முருகா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலையில தான் வந்தது. இது ஒரு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒரு மினி பஸ் தான் இங்கே வரும். அதேமாதிரி இந்த பஸ் ஃபுல்லான பிறகு தான் அது திருப்பி ரிட்டன் எடுப்பாங்களாம். இங்கே இதான் போகிற வழி வர்ற வழி எல்லாமே ஒன்று தான். நேரம் நடந்து வரலாம். நடந்து வர்றாங்க. ஸ்டெப்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும் நடந்து வர்றதுக்கு மேலே அப்படிங்கிறாங்க. அதாவது அடிவாரத்திலேருந்து மேலே வர்றதுக்கு. நம்ம கோவிலினுடைய இந்த கோபுரத்தை நம்ம பார்க்குறோம். தூரேருந்து பார்க்குறோம். நம்ம உள்ள அனுமதியா, ஃபோட்டோலாம் எடுக்கலாமா, அதாவது நம்ம படம் பிடிக்கலாமாங்கிறது தெரியல. உள்ளே போன பிறகு தான் தெரியும். நம்ம பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே பார்ப்போம் கோயிலுக்குள்ளே மேலே. இதுதான் என்ட்ரன்ஸ். அது இன்னொரு வசதி பண்ணி வச்சுருக்காங்கங்க இங்கே மருதமலையில். அதாவது மேல் வந்துட்டோம், மேலே இருந்து அந்த கோபுரத்துக்கு உள்ள, அதாவது கோவிலுக்கு மேலே போகிறாந்தா உங்களுக்கு அங்கே பாருங்கள், மின் தூக்கி கட்டணம், மின் தூக்கி நம்ம கட்டணம்னு போட்டிருக்கு. 30 ருபீஸ். என்னென்னு விசாரிச்சா லிஃப்ட்டும். அது நீங்கள் இந்த படியில் கூட ஏறுறதுக்கு என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அதுலேயும் ஏறுறதுக்கு தயங்கினா மேலே நடந்து செல்ல இயலாதவர்களுக்கு ஒரு லிஃப்ட் வச்சுருக்குறாங்க. இங்கே வளாகம் ரொம்ப பார்க்குறதுக்கு பசுமையாக தூய்மையாகவும் இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான செய்தி. மாலை 5 மணிக்கு மேல் படிப்பாதை மலைப்பாதையில் நடக்க அனுமதி இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. நடந்து வரலாம் தான் மேலே, ஆனால் 5 மணிக்கு மேலே அலோடு கிடையாது. நீங்கள் பஸ்ஸில் தான் வரணும். 8 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குங்கிறாங்க. என்பதே எல்லா ஆலயங்கள்லையும் உள்ளது மாதிரி பஞ்சாமிர்தம் அதெல்லாம் விற்பனை ஏன்னா பொது தரிசனம் தான். ஒரு பைசாலாம் கொடுத்து போகணும் அப்படின்லாம் இல்லை. இருந்தாலும் சிறப்பு தரிசனம் நீங்கள் ஸ்பெஷலாக போகணுன்னா 50 ருபீஸ். நீங்கள் ஒரு ஒரு ஆலயத்துக்கு டொனேஷன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு கூட நீங்கள் போகலாம். நீங்கள் அதுக்காக தனிக்கும். கூட்டம் இல்லாத நேரத்தில் இந்த டிக்கெட் அந்தளவுக்கு விற்பனை இல்லையா இங்கே. இப்போ நான் இங்கேருந்து நம்ம மேலே வந்திருக்கிறோம். இப்போ பக்கம் ஒரு ஆலயங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் முருகா கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற போர்டு தான் நம்மளை வரவேற்குது கோயில் மேலே வந்தோடனே. அதுக்கு மேலே மலை இருக்குது. இதிலேருந்து நீங்கள் என்ன ஒரு எப்படியும் ஒரு 100, 100 இல்லைன்னா 80, 85 அடிக்கிறாங்க இதுக்கு மேலே. மருதமலையாண்டவனே அது கிட்டத்தட்ட ஒரு 150 அடிக்கு மேலே இருக்குது. இதுக்கு மேலே அங்கே என்ன இருக்கின்றது என்றால் குன்றுகள்,
தாவரங்கள் அது பாறைகள் அதுதானே இருக்கின்றன. மக்கள்லாம் வசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் மக்கள் அங்கே யாரும் வசிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வரைக்கும். கோபுரத்தின் உள்ளே இருந்து உள்ளே வர்றோம். அதாவது உள்ளே இருந்துன்னா இது கோபுரத்தின் உள்ளே இருந்து நான் எடுக்கக்கூடிய படம். அதுலேருந்து உள்ளே வந்த உடனே இந்த கோவில் வளாகத்தினுடைய முதற் பகுதி தான். இவ்வளோ அழகாக ஒரு வாழை. மருதமலை முருகப்பெருமான் கோவிலில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்மூடித்தனமான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே படம் எடுக்கக்கூடாது, இங்கே படம் எடுக்கக்கூடாது. ஏன்னா மூலவர் மட்டும் படம் பிடிக்க விடலை அவங்க. அது எல்லா கோயிலையும் உள்ள ஒரு ஐதீகங்க. அது சுவாமியை படம் பிடிக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்களே ஒழிய, நீங்கள் இதே எடுத்துகிட்டு வரக்கூடாது, பையை எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஃபோட்டோலாம் நீங்கள் கேமரா வச்சுக்கக்கூடாது, ஃபோனையும் நீங்கள் கையில் வச்சு அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஏன்னா மற்ற கோவிலெல்லாம் நாங்கள் ரொம்ப அது துன்பப்பட்டோம். இங்கே அப்படி இல்லை. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஒரு கண்டென்ட்டை நான் சொல்லிடுறேன். பட்டீஸ்வரன் அப்படிங்கிற பேரில் தான் ஈஸ்வர பெருமான் இங்கே வந்து முருகனுக்கு வலப்புறமாக இருக்கின்றார். முருகனுக்கு இடப்புறமாக வந்து மரகதாம்பிகை அப்படிங்கிற பேரில் உமையால் வீற்றிருக்கிறார். இதில் மூலவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா முருகப்பெருமான் கோவிலையும் மூலவர் வந்து சிவபெருமான் தான் இருப்பார். இங்கே வந்து மூலவரே முருகன் தான். ஆமாம், மருதமலையில் வந்து மூலவர் வந்து முருகப்பெருமான் தான். வலப்புறத்தில் பார்த்தீங்கன்னா தான் பட்டீஸ்வரனுங்கிற பேரில் வந்து சிவபெருமான் இருக்கின்றார். அடுத்தது இடப்புறமாகத்தான் நான் சொன்னேன் இல்லையா, மரகதாம்பிகை அப்படிங்கிற பேரில் வந்து உமையால் வீற்றிருக்கின்றாள். மூலவர் வந்து முருகப்பெருமான் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. எல்லா ஆலயங்கள்லையும் இருக்கிறது மாதிரி அந்த நவக்கிரகக்காக உள்ள ஒரு ஸ்தூபி இது. இன்னொரு முக்கியமான செய்தி இந்த ஆலயத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவங்க வந்து இங்கே வந்து சமாதியாகி இருக்கிறாரு. அதுக்கான ஒரு குகை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அதுக்கு தான் போகிறோம். இப்போ மலை முருகன் ஆலயத்தில் மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமுக விநாயகர் அப்படிங்கிறது. ஒரு விநாயகர் வந்து ஒரு பஞ்ச முகங்களில் காட்சியளிப்பார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. இது இங்கே தான். வேறு கோயில்களில் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்தமாதிரி பஞ்சமுக விநாயகர் வந்து வேறு ஆலயங்கள்லையும் உண்டு அப்படிங்கிறது. நான் இதுவரை படம் பிடித்த ஆலயங்களில் இந்த ஆலயத்தில் தான் நான் பஞ்சமுக விநாயகரை நான் பார்க்குறேன். விநாயகா வேதங்களின் நாயகா, சிறப்பு தரிசனம் 50 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு இங்கே கடவுளை பார்க்கலாம் அப்படின்னாலும் கூட எல்லா நாள்லேயும் இது கூட்டமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்து கூட்டம் இல்லாத ஒரு கிழமைகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கள் செவ்வாய்க்கிழமை கூட்டம் இருக்கும், புதன் வியாழன் இந்த 3 தினங்களில் வந்து கூட்டம் இருக்காதான். சனி ஞாயிறு வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அது மாதிரி முருகனுக்கு உகந்த தினங்களான செவ்வாய், அதுபோல் வெள்ளி, அது மட்டும் இல்லை தைப்பூசத்தன்னைக்கெல்லாம் வந்து உள்ளே நம்ம வரவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். இதுதாங்க பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அப்படிங்கிறது. அது காலையில் 6 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் இங்கே. மற்றபடி முருகன் இந்த மருதமலை முருகன் கோயில் வந்து 8 மணி 8:30 வரைக்கும் திறந்துருக்குமா. ஆனால் இந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் வந்து 6 மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் அப்படிங்கிறது. நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அந்த பிறகு அது படி இறங்கி தான் போகணும் உள்ள. எப்படி தாங்க போகணும். இங்கே பாருங்கள், அந்த குகை வந்து அங்கே இருக்குது. கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் 0, -1, -2, -3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், அருள்மிகு சப்த கன்னிமார்கள் அப்படிங்கிற இங்கே ஒரு பிரகாரம் இருக்குது. அது என்ன பார்ப்போம் உள்ள கொஞ்சம் இருங்க. அதுதாங்க இது ரொம்ப பயபக்தியாக உள்ள ஒரு இடம். இது சப்த கன்னிமார்கள் அப்படிங்கிறது. அதுலேருந்து தான் நம்ம கீழே இறங்கி வந்தோம். வந்து பாருங்க, தான் குகை அப்படிங்கிறாங்க. இது மகான் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அப்படியே இருக்குது பாருங்கள். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு, நான் அதே ஒரு எடுக்கிறேன். மகான் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். அது தியான மண்டபம். ஆக்சுவலாக அது ஒரு மெடிடேஷன் ஹால் தான். அது
இவ்வளோ நெருக்கத்தில் தான் நம்ம படம் எடுக்க முடியும். கிட்ட போயிட்டு நம்ம எடுக்க இயலாது. நம்ம போயிட்டே இருக்குது. இது ஒரு பிளைண்டுங்க. அது கீழே வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. இது மகான் பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். வந்த வழியே ரிட்டர்ன் ஆகிடணும் அப்படியே. ஆமாம், இப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்ப்பாருங்க. இதாங்க அந்த அன்னதான மண்டபத்துக்கு போகிற வழி தான். அப்படியே போகணும். இது வந்து ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அப்படிலாம் செய்யலாம். அவங்க ரொம்ப கடமையே கண்ணுயரமாக செய்கிறாங்க. இப்போ இருக்க டிக்கெட் 2 டிக்கெட் கூட வாங்கியிருக்கேன் நான். டிக்கெட் கொடுத்துட்றாங்க ஃப்ரீ. 10 மணிக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு படம் பிடிச்சோம் தான் இல்லையா? 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 5 மணி வரைக்கும் உண்டுங்க அன்னதானம். அது உயர்தர ஸ்பான்சரும் பண்ணுறாங்க. ஸ்பான்சர் இல்லாத சமயங்களில் வந்து கோவில் நிர்வாகம் அவங்க தென்னை கட்டி அவங்களே சரத்தை எடுத்து அவங்க செய்கிறாங்க. அதான் கோவில் நிர்வாகம் செய்து ஒன்று. அடுத்து அதற்கான ஸ்பான்சரும் செய்யலாம். நீங்கள் டொனேஷன் கொடுக்குறாருந்தாலும் கொடுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு சாப்பிட்ருக்கோம். அந்த இப்பயும் அதே மாதிரி அந்த குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்னு பார்த்து நான் சொல்கிறேன். அது ஒரு க்யூ இருக்குது. அந்த க்யூவை ஃபாலோ பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். அன்னதானத்துக்கு போகிறான் தான் அது என்ரோல் பண்ணிடுறாங்க. டோக்கன் முன்னாடி சொன்னோம் இல்லையா? அது மாதிரி ஏதோ பேவாரிசாக யார் வேணுமாலும் போய் சாப்பிட்லாம் அப்படிலாம் இல்லை. அதில் ஒரு கட்டுப்பாடு வேணும்ல, அதனால் அப்படி வச்சுருக்காங்க. என்ன நம்ம அன்னதானத்தில் பார்த்தோம் இல்லை? அவன் உள்ளே சாப்பிடும் பொழுது அங்கே தான் வீடியோவில் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. நம்ம எடுக்கல. நம்ம சாப்பாடை பற்றி சொல்லணும்னாங்க, என்னது ஃப்ரீயாக தானங்க சாப்பாடு தர்றாங்க, அதில் போய் என்னதுங்க குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சாம்பார் ரசம்லாம் ஏதோ ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அவங்க குக் கூட நான் மாஸ்டர் குக் யார் அப்படின்ட்டு உள்ளே போய் நான் விசாரித்தேன். அது நம்ம வேலை இல்லை அப்படின்னாலும் நான் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, இது காலங்காலமாக நாங்கள் இப்படி தாங்க இருக்கோம், நீங்கள் தாங்க சொல்கிறீங்க நம்ம அதிசயமாக அப்படிங்கிறாங்க. மக்களில் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்தா அது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சொல்கிறதுக்கு இல்லை. அது நிறைய பணம் அவங்களுக்கு டொனேஷன் வருது ஒன்று. 2வது அன்னதானத்துக்குன்னு தனியே வருது. அதை வச்சா இதை விட நல்லா சிறப்பாக ஒரு சாப்பாடு செய்யலாம். அவங்க நல்ல சாப்பாடு போடலாம். அதில் வந்து ஒரு 1/20 இல்லைன்னா 1/10 தான் போடுறாங்க. ஆமாம், ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு இலைக்கு 100 ரூபாய்க்கு அவங்க அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு 35 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். ஒரு 65 ரூபா ஒரு ஊழல் நடக்குது அதில். இந்த கோயிலில், அதாவது மருதமலை கோவிலில் எல்லாமே சூப்பர் பட் நாட் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்புறம் வேற போகிறோம். நம்ம மற்றொரு ஆலயத்தில் வந்து நம்ம விரைவில் சந்திப்போம். மிக முக்கியமான ஆலயம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இயற்கையை நீங்கள் ரசிக்கலாம். நீங்கள் ஒன்று கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது நிறைய. இயற்கையை ரொம்ப ரசிக்கலாம் நீங்கள் இங்கே. முருகப்பெருமான் அதுமாரி அங்கே சிவபெருமான் இருக்கார். பக்கத்தில் உமையால், அவங்களாம் பேரெலாம் சொன்னேன். அதுமாரி இவர் இருக்கார், சிறுத்துக்கு பாம்பாட்டி சித்தர் இருக்கிறாரு, பஞ்சமுக நாயகர் இருக்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் வந்து வணங்கி நீங்கள் உங்களுடைய குடும்பம் வளம்பெற நீங்கள் வேண்டி செல்லலாம் என்றெல்லாம் கூறி மற்றொரு ஆலயத்தில் சந்திக்க வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.